Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 6 Exercise 6.5 பார்த்துட்டு இருக்கோம். 6th question இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். Find the parametric form of vector equation of a straight line passing through -1 to 1 and parallel to the straight line r vector is equal to 2i plus 3j minus k minus t into I minus 2j plus k. ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனும் கொடுத்துட்டு அதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி இன்டூ பி. இதில் ஏவோட வேல்யூ பாயிண்ட்டு, பியோட வேல்யூ எதுக்கு பேரலல் சொன்னாங்களோ அதோட பி வெக்டர். பேரலல் இந்த ஹிண்ட் அதுதான், பேரலல்னா செகண்ட் ஈக்குவேஷனோட பி வெக்டர் தான் நம்மளோட பி வெக்டர். And hence find the shortest distance between the lines. So parallel lines ஓட shortest distance என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன்ல first given point -1 to 1 and given line on a straight line ஒன்னு கொடுத்திருந்தாங்க. r vector is equal to 2i plus 3j minus k minus t into I minus 2j plus k. கொடுத்துருக்க பாயிண்ட்டும் லைனும் எழுதிட்டோமா? இப்போ நம்மளோட பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்னு எழுதிடலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் டி இன்டூ பி வெக்டர். இப்போ ஏ வெக்டர் என்னது? பாயிண்டோடது எழுதிக்கலாம். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ minus 1 into I minus I plus 2 into J plus 1 into K இது வந்து A வெக்டர். அடுத்தது B வெக்டர். B வெக்டர் வந்து T அப்புறம் இருக்கு பாருங்க, செகண்ட் லைனில் T அப்புறம் இருக்கிறது. I cap minus 2J plus K. இது A வெக்டர், இது B வெக்டர். இது ரெண்டும் தான் பேராமெட்ரிக் ஃபார்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். R வெக்டர் is equal to A வெக்டர் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். மைனஸ் I plus 2J plus K plus T into B vector. I minus 2J plus K. இது parametric form. Parametric form first கண்டுபிடிச்சோம். Is the required parametric form எழுதிடலாம். Is the required parametric form. அடுத்தது shortest distance between the parallel lines. இது ரெண்டு parallel lines சொல்லிட்டாங்க. distance between the parallel lines இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா மட்டும் எழுதிக்கலாம். shortest distance between parallel lines ஓட ஃபார்முலா எழுதிக்கேன். shortest distance is equal to C vector minus A vector cross B vector modulus divided by modulus of B vector. இப்போ questionலேருந்து C vector, A vector, B vector எடுத்து எழுதிருக்கேன். A vector ஆல்ரெடி தெரியும் பாயிண்ட், B vectorம் கண்டுபிடிச்சிட்டோம் parametric formula. இப்போ C vector எப்படி எடுக்கணும்னா, நம்ம கொடுத்துருக்க லைன் இருந்துச்சு இல்லையா, செகண்ட் லைன் கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்மளோட சி வெக்டர் இல்லையா. இது சி வெக்டர், இது டி வெக்டர், அப்படி தானே கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிடலாம். சி வெக்டர் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 2i ப்ளஸ் 3j மைனஸ் கே, மைனஸ் இருக்குது ஸோ ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ மைனஸ் I ப்ளஸ் 2j ப்ளஸ் கே. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம், இப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு போயிடலாம். 2i ப்ளஸ் 3j மைனஸ் கே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2j ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கே. தட் இஸ் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் I 3i 3j மைனஸ் 2j ப்ளஸ் j மைனஸ் k மைனஸ் 2k. இது வந்து சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரோட வேல்யூ. சரிங்களா? இப்போ அடுத்தது கிராஸ் பி இருக்குது, நியூமரேட்டரில் பாருங்கள் கிராஸ் பி. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I J K. சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் 3 1 மைனஸ் 2. பி வெக்டரோடது 1 மைனஸ் 2 1. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். I vector into first row first column 1 into 1 1 minus 2 into minus 2 plus 4. அப்போ minus 4 எழுதிக்கணுமா?
அடுத்து j minus j. First row second column 3 1s are 3. 1 into minus 2 அப்போ plus 2 ன்னு எழுதிக்கலாம். அடுத்து plus k. First row last column 3 2s are 6 minus 6. 1 into 1 1 minus 1 ன்னு எடுத்துக்கணும். Next lineல இதை solve பண்ணலாம். 1 minus 4 minus 3 minus 3i. 3 plus 2 5 minus இருக்கு minus 5j. minus 6 minus 1 minus 7k. இது வந்து c vector minus a vector cross b vector ஓட வேல்யூ தான். நமக்கு அதோட மாடுலஸ் வேணும். மாடுலஸ் ஆஃப் c vector minus a vector cross b vector. இப்போ இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். minus 3i minus 5j minus 7k. therefore root of minus iக்கு முன்னாடி minus i ஓட coefficient minus 3 square plus j ஓட coefficient minus 5 square plus k ஓட coefficient minus 7 square. இப்போ solve பண்ணலாம். minus 3 into minus 3 9. 5 5s are 25. 7 7s are 49. 49 plus 9 எவ்வளோ 58. 58 plus 25 னா 383. root of 83 இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ denominatorல modulus of b vector மட்டும் இருக்கும், அதையும் கண்டுபிடிக்கணும். modulus of I minus 2j plus k, that is equal to root of 1 square plus minus 2 square plus 1 square, that is equal to 1 square 1 minus 2 into minus 2 4, so plus 4 plus 1. 4 க்கு அப்புறம் 5 6 root of 6. இப்போ இதை அப்படியே நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதோட மொத்த வேல்யூ ரூட் ஆஃப் 83. டினாமினேட்டரில் இதோட வேல்யூ ரூட் 6. இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே விட்டுடலாம், யூனிட்ஸ்ன்னு முடிச்சிடலாம். ரூட் 83 by root 6 யூனிட்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட வேல்யூ. Understand of the sum எல்லாருக்கும். 7th question பாருங்க. Find the foot of the perpendicular drawn from the point to the line. Also find the equation of the perpendicular அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு perpendicular line draw பண்ணுறாங்க. அது வந்து இன்னொரு லைனில் போய் perpendicular 90 டிகிரியில் மீட் பண்ணுது. நமக்கு வந்து ஒரு perpendicular வந்து நம்ம ட்ரா பண்ணோம், அது இன்னொரு லைனாக 90 டிகிரியில் மீட் பண்ணும் இல்லையா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுட் பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர், பர்பெண்டிகுலரோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து நான் டிஎஃப்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து நம்மளோட பி வெக்டராக இருக்கட்டும். டிஎஃப் வந்து பி வெக்டருக்கு பர்பெண்டிகுலர். இப்போ இந்த ஃபுட் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும், இந்த பர்பெண்டிகுலரோட ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். ஃப்ரம் த பாயிண்ட், நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு லைன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிடலாம். 5, 4, 2. அடுத்து லைன் கொடுத்துருக்காங்க. லைன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2, ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 3, இசட் மைனஸ் 1 டிவைடட் பை 1. ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும், பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ, a value, point of a value என்ன வரும், plus 1 னா minus 1, minus 3 னா plus 3 எடுத்துக்கணும், minus 1 னா plus 1 எடுத்துக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் b வெக்டர் எப்படி கிடைக்கும்னா, கீழே டினாமினேட்டர் இருக்காத சைன் சேஞ்ச் பண்ணவே கூடாது. 2i plus 3j minus 1 into k, 1k. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், இந்த பர்பெண்டிகுலர் லைனோட பாயிண்ட். இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கிவன் லைன் வந்து ஈக்குவல் டு ஒரு அன்னோன் வேரியபிள் எடுத்துக்க போகிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3/3 இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1/-1 ஈக்குவல் டு நான் ஏதோ ஒரு அன்னோன் வேரியபிள் நான் இங்கே வந்து டீன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ கம்பேர் பண்ணி எக்ஸ் பை இசட்டோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு டி. அடுத்த லைனில் 2 அந்த சைட் போயிடுமா. x plus 1 is equal to 2 times of t. Next x is equal to 2 times of t plus 1 அந்த சைட் போனால் minus 1. அதே மாதிரி next y minus 3 divided by 3 is equal to t. Into 3 வந்து t பக்கத்தில் கொண்டு போயிடலாம். y minus 3 is equal to 3 times of t. y is equal to 3 times of t, minus 3 அந்த சைட் போகும்போது plus 3. Next z minus 1 divided by minus 1 is equal to t.
z minus 1 is equal to minus 1 into t minus t. z is equal to minus t minus 1 and set போனா plus 1. இப்போ எனக்கு 3 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 2t minus 1, 3t plus 3, minus t plus 1. 3 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இந்த பாயிண்ட்டை நான் வந்து எஃபோட பாயிண்ட் தானே எடுத்துக்கிட்டேன். அந்த லைனில் வந்து மீட் பண்ண பாயிண்ட் எஃப். இப்போ இதுலேருந்து நான் OF எப்படி கொண்டு வர்றது? OF வெக்டர் 2t minus 1 into I, 3t plus 3 into j. tக்கு மைனஸ் இருக்கு, ஆனால் நம்ம ப்ளஸ் minus t plus 1 into k. இது வந்து OF ஓட வேல்யூ. நமக்கு DF வேணும்னா OF வேணும், ODயும் வேணும். இப்போ OD எங்கிருந்து கண்டுபிடிப்போம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பாயிண்ட் தான், இந்த பாயிண்ட்ல இருந்து தானே லைன் வருது. D தான் இந்த பாயிண்ட். ஸோ பாயிண்ட் எழுதிக்கலாம். OD is equal to 5i plus 4j plus 2k. இப்போ லைன் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? DF வெக்டர். அடுத்தது DF வெக்டர் தானே கண்டுபிடிக்கணும். Fல Dல இருந்து Fனா DF வெக்டர். இது எப்படி எடுப்போம்? OF மைனஸ் OD வெக்டர். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். OF ஓடது ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. 2t minus 1 into I plus 3t plus t into j plus minus t plus 1 into k minus 5i plus 4j plus 2k. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது I terms ஃபர்ஸ்ட், அப்புறம் j terms, அப்புறம் k terms. 2t minus 1 minus 5 into I plus 3t plus t minus into plus minus 4 into j. அடுத்து plus minus t plus 1 plus into minus minus 2k minus 2 into k. equation எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் லாஸ்ட்டாக கண்டுபிடிப்போம். இது நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே எழுதியிருக்கணும். இது செகண்ட் ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? DF is perpendicular to B vector. இதுதானே ஆல்ரெடி நான் டயக்ராமை வரைஞ்சிதேன். அப்போ DFஐயும் B வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு வேல்யூ 0ன்னு கிடைக்கணுமா? ஏன்னா பெர்பெண்டிகுலர். அதை தான் இப்போ செய்ய போகிறோம். B vector is perpendicular to DF vector. B வெக்டரும் DF வெக்டரும் perpendicular. ஸோ கண்டிஷன் எப்படி வரும்? B vector dot DF vector is equal to 0. இப்போ நான் கண்டுபிடிச்ச B வெக்டரையும் DF வெக்டரையும் டாட் ப்ராடக்டில் எழுதிக்கிறேன். B வெக்டர் டாட் DF வெக்டர் எழுதிருக்கேன். இது அங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், பட் இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா எடுக்கும், அதனால டேரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டாட் ப்ராடக்ட்னா ஐயோடதும் இங்கே ஐயோடதும் மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணாலே போதும் இல்லையா? அப்போ 2 into t minus 1 minus 5 minus 6ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 3 into 3 times of t, 3 minus 4 minus 1. 4ல 3 போயிடுச்சுன்னா 1 மைனஸ் இருக்கு இல்லையா? அதனால minus 1. அடுத்தது ப்ளஸ் minus 1 இருக்கு. minus 1 into minus t 1 minus 2 minus 1. இப்போ இது இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 2 2s are 4t minus 2 6 are 12. 3 3s are 9t minus 3 1s are 3. minus into minus plus t minus into minus plus 1 and which is equal to 0 எழுதிக்கலாம். ஏன்னா இது பெர்பெண்டிகுலர்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே 0 எழுதிக்கலாம். அடுத்த லைன் எப்படி மாறும்? 4t plus 9t 13 plus 1 14t minus 12 minus 3 minus 15 plus 1 minus 14 equal to 0 இன்சைட் எழுதிக்கலாம். minus 14 இன்சைட் கொண்டு வந்துடலாமா? இப்போ 14t is equal to 14, t is equal to 14 divided by 14, 14 divided by 14. அப்போ t ஓட வேல்யூ 14 1s are 14. t ஓட வேல்யூ என்ன? 1. இப்போ t வேல்யூ கண்டுபிடிச்சதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் t equal to 1 in equation 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு எழுதிக்கிறேன். t ஓட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into 1 minus 1, 3 into 1 plus 3, minus 1 plus 1. 2
2 1s are 2, 2 minus 1 1, 3 1s are 3, 3 plus 3 6. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இதுதான் எஃபோட வேல்யூ. ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். the foot of the perpendicular is 1, 6, 0. இப்போ அடுத்த கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின் இந்த ஆல்சோ ஃபைண்ட் the equation of the perpendicular. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். இப்போ பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பாயிண்ட் கண்டுபிடிச்ச உடனே சம் முடியலை இல்லையா, நமக்கு ஈக்குவேஷனும் கேட்குறாங்க, அதுவும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இப்போ ரெண்டு பாயிண்ட் வேணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட் எழுதிருக்கலாம் 5, 4, 2. அடுத்து இப்போ நான் கண்டுபிடிச்ச பாயிண்ட் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னன்னு எழுதிடலாம். x minus x1 divided by x2 minus x1. 2 பாயிண்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, அதே மாதிரி தான். y minus y1 divided by y2 minus y1. அது மாதிரி z minus z1 divided by z2 minus z1. பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x minus 5, x2 வந்து 1 minus 5, y minus 4, y2 வந்து 6, 6 minus 4, z minus z1 வந்து 2, z2 வந்து 0 minus 2, x minus 5 divided by minus 1 minus 5 minus 4, y minus 4 divided by 6 minus 4 2, z minus 2 divided by minus 2. இதுதான் நம்மளோட required equation. is the required equation. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈக்குவேஷன் ஈஸி ஆயிடுச்சு இல்லையா. எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.